ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரீஸ் 20க்கு வந்திருக்கோம். இந்த சீரீஸ் முழுசாக பேலன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு எக்ஸசைஸ் ஆல்ரெடி பண்ணி பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் பேலன்ஸ் அதிகப்படுத்துறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ரிண்டர் ஸ்டார்ட்னு சொல்லக்கூடியது. அதாவது ஸ்ப்ரிண்ட்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், வேகமாக எவ்வளோ தூரம் வேகமாக ஓட முடியுமோ உங்களால் ஓட முடியும், அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிண்ட். ஸோ ஸ்ப்ரிண்டர்ஸ், அந்த மாதிரி வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் போஸை நம்ம ஏரில் ஒரே இடத்துல இந்த மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முடியாதவங்க பக்கத்தில் சப்போர்ட்டோட ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லாமல் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் பழகுங்க. அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லித்தரேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு காலை தூக்கிக்கோங்க, எதுவும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுமோ. ஸோ இந்த காலை தூக்கியிருக்கோம்னா ஆப்போசிட் கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது உடம்பு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போகணும் பாருங்கள். கால் பின்னாடி போகும், இந்த கை ஃப்ரண்ட்டில் வரணும். ஆரம்பிக்கும் போது லெஃப்ட் கை முன்னாடி இருந்தது, ரைட் லெக் முன்னாடி இருந்தது, இப்படி போகணும். அடுத்தது ரைட் கால் பின்னாடி போகும், ரைட் லெக் முன்னாடி வந்துடும். ஓகே, இதுதான் ஸ்ப்ரிண்டர் ஸ்டார்ட். ஓகே, எவ்வளோ நேரம் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி ஒரே காலில் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டோட பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லாமல் பண்ணலாம். இப்போ நான் இந்த கால் பண்ணுறேன், அதே தான் இந்த காலுக்கும். ஃபஸ்ட்டு இந்த காலை ஃப்ரண்ட்டில் தூக்கிப்பேன், ஆப்போசிட் கையை முன்னாடி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், உடம்பை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ஓகே, சைடில் காமிக்கிட்டா 1 2 3 4 5. இப்போ கால் மாற்றி பண்ணலாம். 1 2 3 4 5. ஓகே, இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக தரைக்கு பேரலாக போகணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் பெண்ட் இருந்தாலே போதும், மேலே வந்துருங்க. மேலே வந்துட்டு ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 2 பேலன்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அடுத்த வாட்டி போங்க. அதே மாதிரி நீங்கள் தரையோடு ரொம்ப கீழே போனீங்கனாலும் பேலன்ஸ் கிடைக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட்டோட பண்ணணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் செவுரு ஏதாவது பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்படி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்தது விட்டுட்டு, பக்கத்தில் செவுரு இருக்கட்டும், விட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு பக்கத்தில் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்தால் நல்லா வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். இவ்வளோ சிம்பிளான மூவ், ஆனால் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் அதிகப்படுத்தும். பிரெயினை ஷார்ப்பாக வச்சுருக்கோம். உடம்பையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமான டைம்லையும் கூட நம்ம ஸ்லிப் ஆகாமல் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதனால தான் மற்ற ரெகுலர் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போதே டெய்லி ஒரு பேலன்ஸ் எக்ஸசைஸ் நம்ம பழகிக்கணும். அப்போ நம்ம ஃப்யூச்சரில் வயசாகும் போது நம்மளே நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஓகே, இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். ஸோ இன்றைக்கெலாம் இதை பார்த்து நீங்கள் பழகிட்டே இருங்க. நான் அடுத்த நாள் இன்னொரு பேலன்சிங் போர்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. Bye.